உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனே, நீர் வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயமானவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உன்னதமானவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜரீக பண்ணுகிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயமானவரே, நீ நல்லவர், வல்லமை உள்ளவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்களை செய்கிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்களை செய்கிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்களின் நாயகரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய காரியங்களை செய்தவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்களை நடப்பிக்கிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்களை செய்கிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. மகிமையானவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயமானவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்தரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜரீகம் பண்ணுகிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதிசயமானவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. பெரிய காரியங்களை செய்கிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. மகா இரக்கங்களை செய்கிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜரீகம் பண்ணுகிறவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய காரியங்களை செய்து நடத்துகிற தேவன், நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகராகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமை கிருபை நல்லது என்று துதிக்கிறோம். உம்முடைய கிருபை உத்தமமானது என்று துதிக்கிறோம். உம்முடைய கிருபை சிறந்தது என்று நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை மேன்மையானது என்று துதிக்கிறோம். நீ நல்லவர், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், நீ நல்லவர். தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீ நல்லவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், நீ நல்லவர். அற்புதங்களை செய்கிற கர்த்தர், நீ நல்லவர். மகிமையானவைகளை செய்கிற கர்த்தர், நீ நல்லவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற கர்த்தர், நீ நல்லவர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், நீ நல்லவர். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், நீ நல்லவர். ராஜரீகத்தின் தேவன், நீ நல்லவர். பரிசுத்தத்தின் தேவன், நீ நல்லவர். மகிமையின் தேவன், நீ நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீ ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், இரட்சகராகிய தேவன், பரிசுத்தராகிய தேவன், மகிமையானவராகிய தேவன். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று ராஜரீகம் பண்ணுகிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று மகத்துவமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று உன்னதமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று
பயங்கரமான தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையில நமக்கு தயவு செய்ய வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் நித்திய பிதாவாக அன்பின் தேவனாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மாறாத தேவன், மகிமையான தேவன். இந்த காலை வேளையில நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா விதமான காரியங்களுக்கும் விலக்கி மீட்டு ரட்சித்து வருகிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்திலே நம்முடைய சகோதரர் இந்த ஊழியத்திலே நமக்கு உறுதுணையா இருந்தவர். எந்த ஒரு அபிஷியல் ஒர்க்கும் அவர் கையில கொடுத்துட்டா முடியாதுன்னு அவர் திரும்பி வரமாட்டார். ஆகவே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய திறமையான ஒரு சகோதரர் ஸ்டீபன் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதற்காக அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் என்னுடைய அனுதாபத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடக்கம் முடித்து நேற்று தினத்தில் இரவு 8:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். மிகுந்த களைப்பு எனக்கு. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலை ஜபத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று எழுந்து ஆயத்தமாகி வந்திருக்கிறேன். அந்த ஸ்டீபனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஊக்கமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுதும் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கூப்பிட்டு என்றும் கூப்பிடுதல் குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய முந்தின நாள் நாம் ஆண்டவரை எப்படியெல்லாம் கூப்பிட்டால் எப்படியெல்லாம் அவர் நமக்கு பதில் தருவார் என்று வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட இந்த சம்பவங்களை நாம் சிந்தித்து நாளை முதல் வேற சம்பவங்களை எடுத்து சிந்திக்கலாம் என்று நாவிலே தேவைப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வாசித்த பகுதியினுடைய அடிப்படையிலே கூப்பிடுவதை குறித்து நாம் பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 61ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, சங்கீதம் 61:1 மற்றும் 2 வசனங்கள். இந்த பிராக்கெட்ல ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கோம். அதை நான் படிச்சுட்டு பிறகு வசனத்தை வாசிக்கிறேன். மெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனி.
என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற இந்த காரியத்திலே ஒரு முக்கியமான சம்பவம், என் இருதயம் தொய்யும் போது, இருதயத்திலே டிஸ்கரேஜஸ் வரும்போது, இருதயத்திலே சோர்வுகள் வரும்போது, நாம் அதிகமாக ஆண்டவரை கூப்பிட வேண்டும். நான் நம்முடைய சகோதரர் ஸ்டீபன் மரித்ததின் நிமித்தமாக என் இருதயம் மிகவும் தோய்ந்து போய்விட்டது. ஏனென்றால் அந்த குடும்பத்திலே பிள்ளைகளை கடைக்கெல்லாம் அவர் அனுப்ப மாட்டார். எதுவா இருந்தாலும் அவர்தான் முன்ன நின்று செய்வார். நம்முடைய சபைக்கு அடுத்த காரியங்களை பார்த்தால், நகராட்சி அலுவலகத்துக்கு போகிறதா இருந்தாலும், காவல்துறை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக போகிறதா இருந்தாலும் என்ன அனுப்ப மாட்டார். நீங்க போகாதீங்க, நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி போய் அவர் சொந்த பணத்தை செலவழித்து எல்லா காரியங்களையும் அவர் கவனித்துக் கொள்ளுவார். எனக்கு வலது கை இல்லாதது போல நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், துயரப்படுகிறேன். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் தொய்யும் போது, நாம் மிகவும் சோர்ந்து போகும்போது ஆண்டவரை கூப்பிடுவது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. பலவிதமான சோதனைகள் நம்மை நெருங்கும். இருக்கிறதிலேயே ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், நாம் ரொம்ப நேசிக்கிறவங்களை இழக்கும் போதுதான் நமக்கு அது பெரிய சோதனையா இருக்கும். அப்படி தானே என் இருதயம் கடந்த நாட்களாக தோய்ந்து போயிருந்தது. ஆனாலும் என்ன ஜெபித்தாலும், என்னதான் வசனங்களை பிரசங்கித்தாலும், இருதயத்தில் ஏதோ ஒரு தோய்வு என்னை நெருக்கிக் கொண்டே இருந்தது. நேற்றைய தினத்திலே அங்கே அடக்க ஆராதனை ஒரு மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளே வழிநடத்தும்படியான ஒரு சந்தர்ப்பம் அது எனக்கு கிடைத்தது. நான் நேற்று தினத்திலே காரில் ஏறி உட்கார்ந்த நேரம் முதல் என் இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்தும் என்று நான் செபித்துக் கொண்டே வீட்டுக்கு வந்தேன். இப்போ ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போலவே ஒரு பெரிய ஃபீலிங் எனக்கு இருக்கிறது. இப்போதே நான் பலன் இல்லாதவனாகவே காணப்படுகிறேன். இப்படி எனக்கு தூணாக இருந்த, உதவியா இருந்த சகோதரன் மரித்து போனாரே என்ற கவலை, இப்படிப்பட்ட தொய்யும், இப்படிப்பட்ட சோர்வும், இப்படிப்பட்ட பலவீனமான சூழ்நிலைகள் வரும்போது இன்னும் நாம் அதிகமாய் கூப்பிட வேண்டும். இன்றைக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன், தானா எழுந்துட்டேன். உட்கார்ந்து ரொம்ப யோசித்து, இந்த குடும்பம் இனி எப்படி நடத்தப்படும் என்று ரொம்ப ஃபீலிங்ல இருந்தேன். அப்படிதான் இருக்கிறேன். இப்படிப்பட்டதான் நேரத்திலே தான் அதிகமாக நாம் தேவனை கூப்பிட வேண்டும்.
அப்படி சங்கீதக்காரன் அவன் தொய்யும் போதெல்லாம் தேவனை கூப்பிட்டான். என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் நமக்கு அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் தோய்ந்து போகிறதும் இல்லை. பானவர்களே, தெளிவாக சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு, தோய்ந்து போகிறவர்களுக்கு, டிஸ்கரேஜ் அடைகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு அடையார்கள் என்று எழுதி. ஆகவே இளைத்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி ஆவியானவர் கல்விமானின் வரத்தையும் தருகிறார். அவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுகிறவராயிருக்கிறார். இதுவே இளைத்தவனை இளைப்படையத்தக்க இளைப்பாறுதல் என்று ஏசாயா 28 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. தோய்ந்து போனவர்களை, தோய்விலே அகப்பட்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்கிற வல்லமை இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினர். அவர் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் பொய்யும் போதெல்லாம் மனுஷரை கூப்பிடக்கூடாது, மனுஷரிடத்திலே சகாயம் தேடக்கூடாது, மனுஷர்களை நம்பக்கூடாது. மூக்கிலே மூச்சு விடுற எந்த மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வாசிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நேரம் மனுஷருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் தோய்வு அதிகமாகுமே தவிர தோய்விலே எந்த மாற்றங்களும் வராது. ஆகவே நாம் அதிகமாக தேவனை கூப்பிட வேண்டும். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 12வது வசனம். இதோ இவர்கள் துன்மார்கர். சாரி எக்ஸ்கியூஸ் மீ. 72ஆம் சங்கீதம் 12வது வசனம். 73 சொல்லி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி
எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் கூப்பிடுகிற சிறுமையானவர்களையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனை, பூர் ஏழைகளை. இரண்டாவது, அவர் அவர்களுடைய சிறுமையையும் சிறுமையானவர்களையும் அவர் விடுவிக்கிற தேவன். சிறுமையானவர்கள் அப்படின்னா மெஜாரிட்டி இல்லாத, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் சிறுமையானவர், அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். உறவுகளாலே, நல்ல வசதியா இருக்கிற சொந்தங்களாலே அலட்சியப்படுத்தப்பட்டு பரிகாசமாக பார்க்கப்பட்டு எண்ணப்பட்டு நம்மை பார்த்து பேசிட்டு பின்னாலே உதட்டை பிதுக்குவான். அப்படி சொல்லுவாங்க, நான் எப்படி பண்றேன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னுவாங்க. இப்படிப்பட்ட உதட்டை பிதுக்குகிறவர்கள் மத்தியிலே சிறுமைப்பட்டவர்களை விடுவிப்பார். ஏனென்றால் அவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்திலே நன்றாய் சாப்பிட்டு அனுபவித்து விட்டு உங்களை பரியாசம் பண்ணுவார்களானால் நீங்கள் தான் சிறுமைப்பட்ட. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது வசதியாகி இருப்பார்கள், நாம் வசதியற்றவர்களாகவே இருப்போம். ஆனால் அவர்கள் ஒன்றுமில்லாத நேரத்திலே நம்மிடத்துல வந்து தங்கி இருந்து நல்ல உதவிகளை பெற்றுக் கொண்டு போவார்கள். ஆனால் நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் வந்து நம்ம தொய்யும் போது அவர்கள் நம்மை பரியாசம் பண்ணுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தப்பட்ட, ஏளனப்படுத்தப்பட்ட, எள்ளி நகையாடப்பட்டவர்களாக நாம் இருப்போமானா, நாம் கூப்பிடுகிற நம்முடைய தேவன் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து எல்லாருக்கும் மேலாக நம்மை உயர்த்துவார். இதற்கு உதாரணம் மொர்தெகாய். மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று ஆமான் தீர்மானிக்கிறார். அதற்காக தூக்கு மரம் செய்கிறார். மொர்தெகாய் அதுல இடணும். மொர்தெகாய் மாத்திரமல்ல, மொர்தெகாய் போல இந்த தேசத்தில் இருக்கிற யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். இந்த ஒரு நிலைமை இந்த மொர்தெகாய்க்கு ஏற்படுகிறது. இந்த மொர்தெகாயை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்க. இதை அறிந்து கேள்விப்பட்ட மொர்தெகாய் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தரை கூப்பிடுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருவது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்படி உட்காரும் போது கூப்பிடும் போது தேவன் கேட்பார். இப்படி ரட்டெடுத்து சாம்பல்ல இருக்கிறதை எஸ்தர் விசாரிக்கிறார். அவன் ரட்டை களைந்து நல்ல உடுப்புகளை உடுத்திக் கொள்வதற்கு வேலைக்காரரிடத்திலே உடுப்புகளை அனுப்புகிறார். எதற்காக அவர் இப்படி இருக்கிறார் என்று விசாரிக்கிறார். சூழ்நிலைகளை சொன்னவுடனே எஸ்தரும் புரிந்து கொள்கிறார். கூப்பிடுகிற அந்த அனுபவம், ரட்டுடித்து சாம்பல்ல உட்கார்ந்து நான் அழிந்தாலும் பரவாயில்லை, என் வம்சம் அழியக்கூடாது என்று திறப்பிலே நிற்கிற மொர்தெகாய் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். பாட்டே நம்ம பாடி இருக்கிறோம், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். எஸ், கூப்பிடும் போது அவர் பதில் கொடுப்பார், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலனை பூரணமாய் அனுப்பி நம்முடைய தோய்வை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லும். ஆமேன். ஆகவே இந்த மொர்தெகாய் உள்ள இருந்த அந்த கூப்பிடுதல் இப்பொழுது எஸ்தருக்குள்ளே போகிறது. எஸ்தருடைய கூப்பிடுதல் தன்னோடு இருக்கிற 7 தாதிமார்களுக்குள்ளே போகிறது. இது எதை காட்டுகிறது? சங்கீதம் 133 1வது வசனம் சொல்லுகிறது, ஆரோன் சிலுசின் மேலே ஊற்றப்பட்ட இந்த தைலம் தாடைகள் வழியாய் அங்கிகள் மேல் இறங்கும். இந்த மொர்தெகாயுடைய கூப்பிடுதல் அவனுக்கு தாடையாய் இருக்கிற எஸ்தர் மேல் இறங்கு. எஸ்தர் மேல இருந்த அந்த கூப்பிடுதல் அப்படியே வேலைக்காரிகள் தாதிமார்கள் மேலே இறங்குது. அந்த எல்லா தாதிமார்கள் மேலே இருந்து இந்த கூப்பிடுதல் சூசான் தேசம் முழுவதும் இருக்கிற பட்டி தொட்டி எங்கிலும் யூதர்களுக்குள்ளே போய் இறங்கு. எல்லாரும் சேர்ந்து தேவனை கூப்பிடுகிறார். எப்படிப்பட்ட நேரம்? தோய்ந்து போன நேரம். ஒரு பக்கம் மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் யூதர்களை எல்லாம் கொலை செய்ய ஆமான் தீர்மானித்து நகலை அந்தந்த மாகாணங்களுக்கு மாநிலங்களுக்கு அனுப்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்த சென்னை மெட்ராஸ் மாகாணமாயிருந்து இந்த மாகாணத்தின் கீழாக பல விதமான மாவட்டங்கள் திருப்பதி வரைக்கும் இந்த தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் லால் மவுண்ட் பேட்டன் பிரபுவின் கீழே இருந்து அப்படி எல்லா இடங்களுக்கும் நகல் போகிறது. எல்லா இடங்கள்ல இருந்து ஜனங்கள் உபவாசித்து தேவனை கூப்பிட ஆரம்பித்தார். அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். ஆமானை வீழ்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் ஏற்படுத்தி, நாம் மனம் தொய்யும் போதெல்லாம், நம்ம குடும்ப சூழ்நிலை தொய்யும் போதெல்லாம் நாங்கள் தேவனை கூப்பிட வேண்டும். நாங்கள் தேவனை கூப்பிட்டால் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க. அப்படிதானே மொர்தெகாய் தன்னுடைய யூதர்கள் குடும்பங்களை எல்லாம் காப்பாற்றுகிறார். யூதருடைய சத்துருவாயிருந்த அத்தனை பேரையும் தூக்கிலிடுகிறார்.
அப்போ எவ்வளவு காரியங்களை நமக்காக செய்யக்கூடிய ஒரு மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் விடுதலை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்க தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. நம்முடைய ரத்தம் அவர் பார்வைக்கு அது அருமையாக இருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாக தேவனை கூப்பிட வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 86 5 மற்றும் 7. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? ஒரு நிமிஷம். 86, 5, 7. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார். கர்த்தாவே, என் ஜபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனி. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று சொல்ல. என்ன அருமையான தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரே, நீர் நல்லவரும். இந்த சங்கீதத்துக்கு பேரே தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். அவரை கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடு. கிருபை மிகுந்தவருமாயிருக்கிற தேவனை துயரப்படுகிற வேளையிலே நாம் கூப்பிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே உபத்திரவத்தையும் ஆலோட்டிகள் நிமித்தம் ஏற்படுகிற துயரங்களையும் உபத்திரவங்களையும் கண்டு அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டதினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு அவர்களுக்கு இரக்கம் செய்து மோசையை கொண்டு அவர்களை விடுவிக்கிறார். ஆகவே நாம் அதிகமாக தேவனை கூப்பிட 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 அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார். நான்காவதாக 88ஆம் சங்கீதம் 13வது வசனம். நானோ கர்த்தாவே
உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மாலே வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் என்று ஒரு ஜபத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அதிகாலையிலே அவன் கர்த்தரை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதிகாலையிலே கர்த்தரை கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அன்பானவர்களே, கடந்த செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை நான் சகோதரர் ஸ்டீபனுக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். 2 தூதர்கள் வந்து அவருடைய ஹாஸ்பிட்டல் அவருடைய படுக்கை அண்டையில நின்று அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவரை சுத்தம் செய்து அவருக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி ஆயத்தப்படுத்துகிறதை நான் பார்த்தேன். அவருடைய மைத்துனர், மனைவியுடைய தம்பி, காலையில 6:30 மணிக்கு எனக்கு போன் பண்ண. நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி நடக்க போகுது, அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, யாருக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க, தைரியமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டு, அதே போலவே நேர்ல போயும் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனாலும் அவர்கள் ஆதங்கம், அப்படியாவது உயிர் பிழைத்து விடுவார். அவருடைய மகள் துபாயிலிருந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த நேரங்களிலே மற்றவருடைய துயரங்களிலே பங்கு கொள்வது நமக்கு நல்லது. ரொம்ப யோசனை, எப்படி சொல்றது. எனக்கு ஆண்டவர் ஒன்றை காட்டிவிட்டால் அதை தைரியமாக சொல்லிவிடும், நன்மையானாலும் தீமையானாலும். ஏனென்றால் நன்மையை மாத்திரம் சொல்லுவது மாத்திரம் தீர்க்க தரிசனம் அல்ல, நடக்க போவதையும் சொல்லுவது தரிசனம். அப்படி அநேக நேரங்களில் எனக்கு நடந்திருக்கிறது. நான் அதை சொல்லி மற்றவர்களை காப்பாற்றியிருக்கிறேன். இந்த நிலையிலே தான் நம்ம அதிகமா ஆண்டவரை கூப்பிட்டு மறுபடியும் நான் ஜெபித்த ஜீவ நாட்களை தாரும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவருக்கு 15 ஆண்டுகள் கொடுத்துட்டேன். 2 நாளைக்கு முன்பு அவர் மரித்து போனார். அவருடைய சொந்த ஊருக்கு அவரை கொண்டு போய் அவருடைய தகப்பனாருடைய கல்லறையிலே அவரை வைத்து விட்டு வந்தார். இப்படி அதிகாலையில நம்ம கூப்பிடும் போது, விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு தரிசனங்களை காண்பிப்பார், வெளிப்பாடுகளை தருவார், ஆண்டவர் பேசுவார். ஆகவே அதிகாலை தோறும் கர்த்தரை நாம் கூப்பிட வேண்டும். 5வதாக
சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சொல்ற. அவன் என்னை நோக்கி கூப்பிடும். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதில் பின்வாங்கவே கூடாது. 1000 நெருக்கங்கள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும். நமக்கு வரக்கூடிய அத்தனை விரோதங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். ஆகவே அந்த விரோதங்களை குறித்து நாம் யோசித்து சிந்தித்து நமக்குள்ளே ஒரு மனசோர்வையும் மனநல பாதிப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளுவதை விட காலையில் அதிகாலையில் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு காத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகள் தரும். ஆகவேதான் 5வதாக அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிட போகிறாங்க, கூப்பிடுவான். ஒரு டெஃபினட்டா ஒரு அஷ்யூரன்ஸோட ஆண்டவர் இருக்கு. நம்ம கூப்பிட்டால் நமக்கு பதில் கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார், வசனத்தின் ஊடாக நம்மோடு பேசுவார், அல்லது சில ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார். ஆனால் யார் எப்படி பேசுறாங்கன்னு முக்கியம் கிடையாது. இந்த வேதத்திலிருந்து நமக்கு பேசும். யாரு தரிசனம் பார்க்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய தரிசனம் இருக்கு. அப்படி இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழகிக் கொள்வோம். மறு உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. God bless you all.